திருச்சிற்றம்பலம். நமையாளும் இறைவன் திருவடிகளுக்கு முதல் வணக்கம். சிவஞான தமிழ் பேரவை ஆஸ்திரேலியா ஒவ்வொரு வாரமும் தவறாமல் நடத்தி வருகின்ற திருத்தல முற்றோதல் நிகழ்ச்சியில் நம்மை திருவருளில் திளைக்கச் செய்து கொண்டிருக்கும் சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளுக்கு என் பணிவார்ந்த வணக்கம். இம்மன்றத்தில் குழுமியுள்ள அடியார் பெருமக்களின் திருவடிகளுக்கும் அடியேனின் வணக்கம். இந்த வாரம் 148வது அமர்வாக திருத்தல முற்றோதல் திருக்கயிலாய ஸ்ரீகந்த பரம்பரை சூரியனார் கோயில் ஆதீன ஸ்ரீகாரியம் வாமதேவ ஸ்ரீ சிவாக்கிர தேசிய சுவாமிகளின் அருளாட்சியுடன் நடைபெற திருவள்ளுவர் கூட்டியுள்ளது. சென்ற வாரம் 147வது அமர்வில் அவலிவநல்லூர் மற்றும் திருப்பதி நியமம் ஆகிய 2 திருத்தலங்களிலும் அருளப்பெற்ற திருப்பதிகங்களை முற்றோதல் செய்வித்து சுவாமிகள் திருப்பதி நியமம் திருத்தலத்திலேயே நம்மை தங்க வைத்திருந்தார். இந்த வாரம் சுவாமிகள் நம்மை கோயில் வெண்ணி என்று தற்போது அழைக்கப்படும் திருவெண்ணியூர் என்ற திருத்தலத்திற்கு அழைத்துச் சென்று அத்தலத்தில் சம்பந்த பெருமானம் அப்பல் பெருமானம் அருளிய திருப்பதிகங்களை முற்றோதல் செய்ய உள்ளோம். அத்திருப்பதிகங்களை அடியார்கள் அனைவரும் இணைந்து பாடி இறைவனுடைய அருளை பெறலாம் வாருங்கள் என்று அன்புடன் அழைத்து சுவாமிகளுக்கு நல்வரவு கூறி நம்மை வழிநடத்தி அருளுமாறு அவரை வேண்டிக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டரு பதம் போற்றி ஊழி மலி திருவத்தமூரன் திருத்தால் போற்றி போற்றி பிடியதன்னோரு உமை கொலமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினன் மீது கொடை வடிவினற்பையில் வலிவல முறை இறையே எல்லாம் வல்ல இறைவனுடைய அரும்பெரும் கருணையினால் தொடர்ந்து 148வது கிழமையாக 165வது தலமாக ஆஸ்திரேலியா சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள் சீரிய முறையில் நடத்தி வருகின்ற திருத்தல பன்னிசை முற்றோதுதல் வழிபாடு மிக சிறப்பாக 3ஆம் ஆண்டை நிறைவு செய்வதற்காக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த 3 ஆண்டுகள்ல 165 தலங்களை நாங்கள் பாடி பரவி சிந்தித்திருக்கிறோம் என்கிற பெருமை பெருமான் நமக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் மிக சிறப்பான முறையிலே உலகெங்கிலும் இருக்கிற அடியார் பெருமக்கள் மிக வடிவாக அவர்கள் கலந்து கொண்டு இந்த முற்றோதலுடைய புண்ணிய பயனை அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். வாரம் ஒரு முறையாவது ஒரு சிவாலயத்தை தரிசனம் செய்ய வேண்டும்,
ஒரு பாடல் பெற்ற தலத்தினுடைய பதிகத்தை விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவர்கள் மனதிலே இருக்கிறது. இதை செய்தாலே நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான இடர்பாடும் நமக்கு வாராது, துன்பம் வாராது, துயரம் வாராது. இதை நாங்கள் சரியாக செய்தோம் என்று சொன்னால் நமக்கு எந்த விதமான பரிகாரமும் செய்ய வேண்டிய அவசியமும் இராது, வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த விதமான துன்பங்களும் நம்மை தாக்காது. உடல் பிணி, மன சோர்வு இவையெல்லாம் வாராது. ஒரு மணி தியாலம், ஒவ்வொரு கிழமையும் ஒரு மணி தியாலம் நம்முடைய திருமுறைக்காக, சிவபெருமானுக்காக நாங்கள் ஒதுக்குகிற பொழுது அது நிச்சயமாக அது பயனை தரும் என்று நாம் சொல்லலாம். அத்துணை சிறப்பு வாய்ந்த இந்த வழிபாட்டை நம்முடைய சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்று 165 வெண்ணி என்கிற கோயில் வெண்ணி அல்லது வெண்ணியூர் அப்படி என்று பெயர். அதை கோயில் வெண்ணி என்று சொல்லுவினோம். கோயில் வெண்ணி என்று இப்பொழுது அதற்கு வழங்கப்படுகிறது. இந்த வெண்ணி அப்படின்னு சொன்னாவே ரொம்ப பழமை வாய்ந்த ஊர். நம்முடைய தமிழகத்துல சங்க தமிழையும் சில ஊர்களையும் நாங்கள் தவிர்க்க இயலாது. அவ்வாறு வெண்ணிப்போர் என்கிற ஒரு போர் சங்க தமிழ்ல புறநானூர்ல மிக அழகாக பேசப்படும். மிக கடுமையான ஒரு போர் இந்த வெண்ணிப்போர். நமக்கெல்லாம் மகாபாரத போர் தான் தெரியும். ஆனால் தமிழகத்துல வெண்ணிப்போர் அப்படிங்கிற ஒரு போர் சங்க தமிழ்ல பரவலாக, குறிப்பாக நம்முடைய புறநானூற்று பாடல்கள்ல சங்க புலவர் பெருமக்கள் அங்கங்கே அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். அதுல வெண்ணி குயத்தியார் என்று ஒரு புலவர் இந்த ஊரிலே வாழ்ந்து வந்திருக்கிறார். வெண்ணி குயத்தியார் என்று பெயர். கரிகாச்சோழர் பெருவளத்தான் தன்னுடைய சிறு வயதிலே இந்த ஊரில் பாண்டியனை வென்று வீரவாகை சூடியதனால வெண்ணிப்போர் என்கிற சிறப்பு பெற்றது. பேர்பட்ட மிக சிறப்பு வாய்ந்த இந்த வெண்ணி சங்ககால தமிழர்களுக்கெல்லாம் ஒரு பொக்கிஷமாக விளங்கி வருகிறது. கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள் அவைகளுக்கெல்லாம் இந்த வெண்ணி என்கிற ஸ்தலம் மிக அற்புதமான ஒரு ஸ்தலம். இதனுடைய திருத்தல சிறப்பை பற்றி நாங்கள் சொல்ல இருக்கிறோம். மற்றது இன்னொரு விடயம் என்று என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு முற்றுவதலிலும் கூட இந்த முற்றுவதலை துவங்கி வைப்பதற்குரிய முகவுரையாக நம்முடைய அன்பு ஜெய ஐயா அவர்கள் இந்த முற்றுவதலை துவங்கி வைப்பார்கள். அப்படி அவர்கள் துவங்கி வைக்கிற பொழுது அவர்களுடைய பின்புலத்திலே இன்று நாங்கள் என்ன தலத்தை பாடுகின்றோமோ அந்த தலத்தினுடைய புகைப்படத்தை அவர்கள் வைக்கிறோம். அவர்கள் வைத்து நாமெல்லாம் இந்த தலத்திற்கு செல்ல முடியாத அன்பர்கள், அந்த கோயிலை கண்டறியாதவர்கள் யாவரும் அந்த கோயில் கோபுரத்தை தரிசனமாக செய்ய வேண்டும் என்கிற நல்ல எண்ணம், புண்ணிய எண்ணம் கொண்டு அந்த கோயிலுடைய புகைப்படத்தை அவர்கள் வைத்திருக்கிறார். ஆக அப்படி சிறப்பு வாய்ந்த இந்த கோயில் வெண்ணி என்று சொல்லக்கூடிய இந்த தலத்தில் நந்தியாவர்தம் என்கிற ஒரு ஸ்தல விருட்சம், நந்தியாவட்டை என்று சொல்லுவார்கள். வெள்ளை நிறத்திலே அந்த பூ இருக்கும். ஆனால் சுவாமி பேரு கரும்பீஸ்வரர், ரசபுரீஸ்வரர் என்று பெயர். ரசம் என்று சொன்னால் கரும்பு ரசம், கரும்பு ரசம் என்று சொல்லுவோம்.
ரசம்னாவே கரும்பு என்று, கரும்பு ரசம் என்று பெயர், ரசபுரீஸ்வரர். அப்படி 2 முனிவர்கள் இந்த ஊருக்கு அருகாமையில் வருகிற பொழுது இது கரும்பு தோட்டமாக இருந்தது. கரும்பு காடாக, கரும்பு தோட்டமாக இருந்தது. அங்கே 2 முனிவர்களும் தவம் செய்தனர்கள். அப்படி அவர்கள் தவம் செய்த போது 2 விதமான அங்கே செடி இருந்தது. ஒன்று கரும்பு காடு, மற்றொன்று நந்தியாவர்தம் என்று சொல்லக்கூடிய நந்தியாவட்டை, நந்தியாவர்தம் என்று சொல்லக்கூடிய நந்தியாவட்டை மலர், வெள்ளை கலர்ல இருக்கிற மலர். சிவபெருமானுக்கு மிக மிக உகந்த மலர் நந்தியாவர்தம்னு பேர். நந்தி வட்டத்து நலாவிய நம்பனையே என்று சொல்லுவினம். அப்படி அவ்வாறாக இந்த 2 முனிவர்களும் ஒரு வாதம் எழுந்தது. இவர்களுக்குள்ளே ஒரு வாதத்தை அவர்கள் புரிந்தார்கள். என்னென்று சொன்னால், இந்த சிவபெருமானுக்கு என்ன பெயர் வைப்பது என்று ஒரு பிரச்சனை. அங்க தவம் செய்த பொழுது ஒரு சிவலிங்கத்தை வைத்து வழிபாடு செய்தார்கள் 2 முனிவர்களும். அப்படி 2 முனிவர்களும், ஒரு முனிவர் இது கரும்பு காடு என்று சொல்லினார், மற்றொரு முனிவர் இல்லை இல்லை இது வெண்ணி, நந்தியாவட்டத்திற்கு இன்னொரு பேரு வெண்ணின்னு பேரு, இது வெண்ணிக்காடு என்று சொன்னார். இப்ப 2 பேருக்கும் வாதம் முற்றியது. இந்த இருவரும் இப்படி வாதம் செய்வதை, சண்டை போட்டுக் கொள்வதை பொறுக்காத சிவபெருமான் அசரீரியாக அந்த முனிவர்களுக்கு சொன்னார், இந்த தலத்திலே 2 தலவிருட்சமும் இருக்கட்டும். தீர்ப்பை சொல்லுகிறார், சமமாக தீர்ப்பை சொல்லுகிறார். இந்த முனிவர் விரும்புகிற கரும்பும் இருக்கட்டும், இந்த முனிவர் விரும்புகிற வெண்ணியும் இருக்கட்டும் என்று அவர்கள் சொன்னார். வெண்ணினா நந்தியாவட்டம், நந்தியாவட்டத்துக்கு இன்னொரு பேர் வெண்ணின்னு பேர். அன்பர்கள்லாம் கண்டிருக்கலாம், பார்த்திருக்கலாம். ஆக வெண்ணி என்று சொல்லக்கூடிய அந்த வெண்ணியும் கரும்பும் சேர்ந்ததுதான் வெண்ணிக்கரும்பீசர் என்று இந்த சுவாமிக்கு பேர் வந்தது. அப்பேற்பட்ட மிக சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலம். இந்த ஊர்ல மற்றொரு அதிசயம் என்னென்று சொன்னால், டயாபெடிஸ் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை, இனிப்பு நீர், சர்க்கரை வியாதி தீர்க்கிற ஒரு ஸ்தலமாக இது இருக்கிறது. சர்க்கரை வியாதி உள்ள அன்பர்கள் இந்த பெருமானை வழிபட்டு சர்க்கரையை இந்த கோயில் முழுக்க தூவுகிறார்கள் எறும்பிற்கு தானமாக. ஆனால் எறும்பு அவற்றை சுவைப்பது இல்லை. கோயிலுக்கு உள்ளே போடுகிற சர்க்கரையை எறும்புகள் தொடுவது கிடையாது. மாற்றாக கோயிலுக்கு வெளியே வீசுகிற சர்க்கரையை எறும்புகள் சாப்பிடுகின்றன. அவ்வாறு சர்க்கரை வியாதியை தீர்க்கிற ஸ்தலமாக இருக்கிறது டயாபெடிஸை. மற்றொன்று மூவராலும் பாடல் பெற்ற தலம், சூரிய சந்திரர்கள் வழிபட்ட தலம். சுவாமியினுடைய மூல திருமேனி கட்டுக்கட்டாக கரும்பை அடுக்கி வைத்தது போல சுவாமியினுடைய லிங்க திருமேனி இருக்கிற அதிசய ஒரு தலம். தஞ்சாவூரில் இருந்து திருவாரூர் செல்லுகிற மார்க்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்தலம், வரலாற்று சிறப்புமிக்க தலம். அத்தலத்தை நாங்கள் இன்று கண்டு இங்கிருக்கிற பெருமானை வழிபட்டு நாங்கள் இப்பொழுது இந்த பதிகத்தை விண்ணப்பம் செய்ய இருக்கிறோம். அன்பர்கள் எல்லாவரும் இந்த 3 பதிகங்களை விண்ணப்பம் செய்ய வேண்டுமாய், பாட வேண்டுமாய். அப்படி பாடினால் உடம்பிலே வியாதியும் மனதிலே சோர்வும் உங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சியும் பொங்கும். பதிகமே பரிகாரம், பரிகாரமே பதிகம் என்கிற இந்த எண்ணத்தை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சொல்லி நாங்கள் இந்த பதிகத்தை இப்பொழுது விண்ணப்பம் செய்ய இருக்கிறோம். ஞானசம்பந்த பெருமான் பாடிய பதிகம், அதற்கு முன்பதாக அவர் திருவடிகளை போற்றுகிற குருவருள் பதிகம்
நம்பியாண்டார் நம்பிகள் அருளிய 11ஆம் திருமுறை ஆளுடைய பிள்ளையார் திருக்கலம்பகத்தினுடைய 38வது பாடலை நாங்கள் பாடி இப்பொழுது பதிகங்களை விண்ணப்பம் செய்ய இருக்கிறோம். எனவே இடர் அகலும் இன்பமே நனவே அரண் அருளை நாடும் புனல் மேயச் செங்கமலத்தன் தார் திருஞான சம்பந்தன் குங்கமல தன்காழிக்கோ பண் இந்தளம், ராகம் மாயா மாலவ கவுலை, தாளம் ஆதி, பிறகு திஸ்ர நடை. சடையானை சந்திரனோடு செங்கண்ணரா உடையானை உடைத்தலையில் பலி கொண்டோரும் விடையானை விண்ணவர் தாம் தொழும் வெண்ணியை உடையானை அல்லது உள்காதனதுள்ளமே சடையானை சந்திரனோடு செங்கண்ணராயாம் உடையானை உடை தலையில் பலி கொண்டு ஊரும் விடையானை விண்ணவர் தாம் தொழும் வெண்ணியை உடையானை அல்லது உள்காதனது உள்ளமே சோதியை சொன்ன வெண்ணீர் அணிந்திட்டயம் ஆதியை ஆதியும் அந்தமும் இல்லாத வேதியை வேதியர் தாம் தொழும் வெண்ணியில் நீதியை நினையவல்லார் வினை நில்லாவே கனிதனை கனிந்தவரை கலந்தாட்கொள்ளும் முனிதனை மூவுலகு கொருமூர்த்தியை நனிதனை நல்லவர் தாம் தொழும் வெண்ணியில் இனிதனை ஏத்துவர் ஏதம் இலாதாரே ஏதம் இலாதாரே முத்தானை மூவுலகு கொரு மூர்த்தியாய் கத்தானை கனிந்தவரை கலந்தாளாக ஆத்தானை அழகமர் வெண்ணி அம்மான் தன்னை ஏத்தாதார் என் செய்வர் ஏழைய பேய்களே நீரானை நிறை புனல் சூழ் தரு நீல் கொன்றை தாரானை தையலோர் பாகம் உடையானை சீரானை திகழ் தரு வெண்ணி அமர்ந்துரை ஊரானை உள்க வல்லார் வினை ஓயுமே வினை ஓயுமே முத்தினை முழுவயேற திரள் மாணிக்க தொத்தினை துலக்கம் இல்லாத விளக்காய வித்தினை விண்ணவர் தாந்தொழும் வெண்ணியில் அத்தனை அடைய வல்லார்க்கில்லை அல்லனே
இத்தனை அடைய வல்லார்க்கு இல்லை அல்லலே. காய்ந்தானை காமனையும் செரு காலனை பாய்ந்தானை பரிய கைமாவுரி தோல்மை மேய்ந்தானை விண்ணவர் தாந்தொழும் வெண்ணியில் நீந்தானை நினையவல்லார் வினை நில்லவே. மறுத்தானை மாமலையை மதியாதோடி செருத்தானை தேசழிய திகழ் தோல்முடி இருத்தானை எழிலமர் வெண்ணி எம்மானென பொறுத்தானை போற்றுவர் ஆற்றல் உடையாரே. ஆற்றல் உடையாரே. மண்ணினை வானவரோடு மனிதர்க்கும் கண்ணினை கண்ணனும் நான்முகனும் காண விண்ணினை விண்ணவர் தாந்தொழும் வெண்ணியில் அண்ணலை அடையவல்லார்க்கில்லை அல்லலே அல்லலே. குண்டரும் குணமில்லாத சமன் சாக்கிய மிண்டர்கள் மிண்டவை கேட்டு வெகுடன் மிண்டவ தம்புரம் எய்தவன் வெண்ணியில் தொண்டராயத்தவல்லார் துயர் தோன்றாவே. துயர் தோன்றாவே. துயர் தோன்றாவே. மறுவாரும் மல்கு காழி திகழ் சம்பந்தன் திருவாரும் திகழ் தரு வெண்ணி அமர்ந்தானை உருவாரும் ஒன் தமிழ் மாலை இவை வல்ல உருவாக புக்கிருப்பார் புவலோகத்தே. பொருவாக புக்கிருப்பார் புவலோகத்தே. 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 மிக அற்புதமான பதிகம் இது. வெண்ணியில் இனிதானை ஏத்துவார் ஏதமிலாதாரே. வெண்ணியில் நீதியை நினையவல்லார் வினை நில்லாவே. வெண்ணி அம்மான் தன்னை ஏத்தாதார் என் செய்வார் அவர்கள் ஏழை அப்பேய்களே. ஏழைய பேய்களேன்னு சொல்ற. இந்த வெண்ணியம் பெருமான், இந்த வெண்ணி சுவாமியை, கோயில் வெண்ணி பெருமானுடைய பதிகத்தை பாடாதவர்கள் கேட்காதவர்கள் அவங்க இனிமே என்ன செய்ய போறாங்க? பாவம், ஏழைய பேய்கள் என்று கோவப்படுகிறார் ஞானசம்பந்தர். பதிகம் பாடலேன்னு சொன்னா நாமெல்லாம் தமிழர்கள், தமிழ் சமுதாயம், அடியார்கள் என்று சொல்லி ஒரு பிரயோசனமும் கிடையாது. பதிகங்களை நாங்கள் பாதுகாக்காமல் வேறு யார்தான் பாதுகாக்க இயலும்? அப்படி பதிகத்தை வாரம் ஒரு முறையாவது, ஒரு மணி தியாலமாவது, ஒரு மணி நேரமாவது நாங்கள் திருமுறைக்காக, சைவத்திற்காக, சிவபெருமானுக்காக நாங்கள் ஒதுக்கவில்லை என்று சொன்னால் இனி இந்த தமிழையும் திருமுறைகளையும் யாரால் தான் போற்றி பாதுகாக்க இயலும்? இந்த பணி மாபெரும் ஒரு பணியாக இது போன்ற யார்தான் செய்வினம்? அப்பேற்பட்ட மாபெரும் ஒரு பணியாக நம்முடைய சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கெல்லாம் எங்களுடைய பெருமையான வாழ்த்துக்களை எல்லாம் சொல்லி ஞானசம்பந்தர் சொல்லுகிறார், இந்த பதிகத்தை, இந்த பெருமானை பாடக்கூடிய அடியார்களுக்கு துயர் தோன்றாது, அல்லல் கிடையாது, வராது. இந்த பெருமானை பாடுகிறவர்கள் ஆற்றல் உடையவர்கள், எனர்ஜி உடையவர்கள் என்று சொல்லுகிறார். இப்படி ஒவ்வொரு பாட்டிலேயும் பதிக பலனை மிக அழகாக சொல்லுகிறார். இந்த ஒவ்வொரு பதிகத்துக்கும் அவர் சொல்றார், ஆற்றல் பெறுவார்கள், அல்லல் கிடையாது, வினை ஓயும், துயர் தோன்றாது. இப்படி நல்ல வார்த்தைகளை சொல்றதுக்கே ஒருத்தர் வேணுமே.
1500 ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்படியெல்லாம் ஒருவர் பாட முடியுமா? இன்னைக்கு பாடினாவே யாரும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம். நம்பிக்கை கிடையாது. பதிகம் பாடினா துயர் வராது இருக்குன்னு சொல்லி எப்படி நாங்கள் நம்புவீர்கள் சொல்லி கேட்கிறோம். ஆக நம்பிக்கை வரவே 1500 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஞானசம்பந்தர் இப்படி பாடியிருக்கிறார் என்று சொன்னால் இது பெரிய புரட்சி அல்லவா? 4 வேதங்களையும் கரைத்து குடித்த ஞானசம்பந்தர் ஒரு வார்த்தை கூட வடமொழியை பயன்படுத்தாது தமிழ் பாடினால், திருமுறை பாடினால் அவர்கள் கைலாயம் வரையிலும் சேர்வார்கள் என்று அழுத்தி சொல்லுகிறார்கள். இப்படி ஒரு தத்துவ ஞானி புரட்சியை செய்தவர் ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். அப்பேற்பட்ட நால்வர்களை நாம் போற்றுவோம். அவர்கள் கண்ட பாதையிலே நாங்கள் செல்லுவோம். நாங்கள் வாழ்க்கையிலே வளமையாக நாங்கள் இருப்போம் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகத்தை பாடிவிட்டு பெரிய புராண பாடலை பாடுவோமாக. எழுது மாமரை யாம் பதிகத்திசை முழுதும் பாடி முதல்வரை போற்றி முன் தொழுது போந்து வந்து எய்தினாரு சோலை சூழ் பழுதில் சீத்திரு வெண்ணி பதியினில் வெண்ணி மேய விடையவர் கோயிலை நன்னி நாடிய காதலில் நாள் மதியி கண்ணியார்தம் கடலினை போற்றியே பண்ணில் நீடும் பதிகமும் பாடினாரு பதிகம் பாடினான். திருநாவுக்கரசர் பெருமான் பாடிய பதிகத்தை விண்ணப்பம் செய்வோம். உற்ற நலந்தவம் தீயில் நின்றான் அலன் ஊன் புனலாய் அத்தான் நலன் நுகர்வும் திருநாவுக்கரசு என்னும் ஓர் சொற்றான் எழுதியும் கூறுமோ என்றும் துன்பில் பதம் பெற்றான் ஒரு நம்பி அப்பூதி என்னும் பெருந்தகையே அப்பூதி என்னும் பெருந்தகையே அப்பூதி என்னும் பெருந்தகையே ஏ நாவுக்கரசர் திருவாய் மலர்ந்தருளிய திருக்குறுந்தொகை ராகம் திலங்கு தாளம் மாத்தி முத்தினை பவளத்தை முளைத்தவம் முத்தினை பவளத்தை முளைத்தவம் தொத்தினை சுடரை சுடர் போலொலி தொத்தினை சுடரை சுடர் போலொலி பித்தனை கொல்லும் நஞ்சினை வானவர் நித்த
நித்தனை நெருநல் கண்ட வெண்ணியே நித்தனை நெருநல் கண்ட வெண்ணியே ஏ ஏ வெண்ணி தொல் நகர் மேயவன் திங்களார் வெண்ணி தொல் நகர் மேயவன் திங்களார் கண்ணி தொத்த சடையர் கபாலியார் எண்ணி தம்மை நினைந்திருந்தேனுக்கு அன்னி தீட்டமுதூரும் என்னாவுக்கே அன்னி தீட்டமுதூரும் என்னாவுக்கே அமுதூரும் என்னாவுக்கே காற்றினை கனலை கதிர் மாமணி நீற்றினை நினைப்பார்வினை நீக்கிடும் கூற்றினை உதைத்திட்ட குணமுடை வீற்றினை நெருநல் கண்ட வெண்ணியே வெண்ணியே நல்ல நைத்திகள் நான் மறை ஓதியை சொல்லனை சுடரை சுடற்போலொளிர் கல்லனை கட்டிமாமதில் மூன்றைத வில்லனை நெருநல் கண்ட வெண்ணியே நெருநல் கண்ட வெண்ணியே சுடரை போலொளிர் சுண்ணவன் நீற்றனை அடரும் சென்னியில் வைத்த அமுதினை படரும் செஞ்சடை பால் மதி சூடி இடரை நீக்கிய யான் கண்ட வெண்ணியே இடரை நீக்கிய யான் கண்ட வெண்ணியே பூதநாதனை பூம்புகழூரனை தாதன தவழும் மதிசூடியை நாதனை நல்ல நான் மறை ஓதியை வேதனை நெருநல் கண்ட வெண்ணியே வேதனை நெருநல் கண்ட வெண்ணியே 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 ஒருத்தியை ஒரு பாக தடக்கியும் பொருத்திய புனிதன் புரி புன்சடை கருத்தனை கரை கண்டனை கண்ணுதல் நிறுத்தனை நெருநல் கண்ட வெண்ணியே நிறுத்தனை நெருநல் கண்ட வெண்ணியே சடையனை சரிகோவன ஆடை கொண்டு உடையனை புணர்வார் வினை தீர்த்திடும் படையனை மழுவானோடு பாய் தரும் விடையனை நெருநல் கண்ட வெண்ணியே விடையனை நெருநல் கண்ட வெண்ணியே ஏ பொறுப்பனை புனலாலோடு புன்சடை அறுப்பனை இளம் திங்களம் கண்ணியான் பருப்பதம் பரவி தொழும் தொண்டர்கள் விருப்பனை நெருநல் கண்ட வெண்ணியே விருப்பனை நெருநல் கண்ட வெண்ணியே 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 சூழவஞ்சனை வல்லவன் சுந்தரன் போலமாருள் செய்ததோர் கொள்கையான் கால நஞ்சபுதை திருள் கண்டமாம் வேலை நஞ்சனை கண்டது வெண்ணியே வேலை நஞ்சனை கண்டது வெண்ணியே வெண்ணியே
வெண்ணியே இளையினார் கொன்றை சூடிய ஈசனார், இளையினார் கொன்றை சூடிய ஈசனார், மலையினால் அரக்கன் திரள்வாட்டினார், மலையினார் அரக்கன் திரள்வாட்டினார், சிலையினால் மதி எய்தவன், சிலையினால் மதில் எய்தவன், வெண்ணியை தலையினால் தொழுவார் வினைத்தாவுமே, தலையினால் தொழுவார் வினைத்தாவுமே, வெண்ணியை தலையினால் தொழுவார் வினை தாவுமே. ஏ ஏ ஏ திருச்சிற்றம்பலம். நாவுக்கரசர் பெருமானும் நான் ரொம்ப நாளாக, நீண்ட நாளாக நான் இந்த பெருமானை காண வேண்டும் என்று எண்ணி இருந்த நான், அப்படி இருந்த நான் இன்று நான் இந்த கோயிலை கண்டனன் என்று சொல்லுகிறார். அதைத்தான் முதல் பாடல்ல மிக அழகா சொன்னார். முத்தினை பவளத்தை முளைத்த எம் தொத்தினை சுடரை சுடற்போல் ஒளி பித்தனை கொள்ளும் நஞ்சினை வானவர் நித்தனை நெருணல் கண்ட வெண்ணியே. அப்பேற்பட்ட இந்த சுவாமியை மிக சிறப்பு வாய்ந்த இந்த நெருநல்லாக நெடுநாளாக நெருநல் கண்ட வெண்ணியே, நான் இந்த சுவாமியை கண்டேன் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு பாடல்லையும் இந்த பெருமானுடைய சிறப்பை மிக அழகாக சொல்லுகிறார் ஞானசம்பந்த பெருமான். அப்பேற்பட்ட இந்த கோயில் வெண்ணியை தலையால் வணங்குவார் வினை தாவுமே. வினை நீங்கும், தாவுதல்னா நீங்குதல். தலையினால் தொழுவார் வினை தாவுமே. என்று சொல்லி நாங்கள் பெரிய புராண பாடலை பாடுவோமாக. நாவுக்கரசர் பாடிய மற்றொரு பதிகம் திருத்தாண்டகம். இந்த தலத்திற்கு 2 பதிகம் பாடியிருக்கிறார்கள் நாவுக்கரசர். அரிகாம்போதி வெண்ணி அமர்ந்துரைகின்ற விகிர்த்தனாரே என்று சொல்லுகிறார். நிறைய விடயங்களை எல்லாம், நிறைய செய்திகளை எல்லாம் சொல்லியிருக்கிறோம். அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு பதிகமாக இது விளங்கி வருகிறது. அதை நாங்கள் பாடுவோமாக. ராகம் அரிகாம்போதி. தொண்டிலங்கும் மடியவர்கோர் நெறியீராரும்
தூணீரு துதைந்திலங்கு மார்பினாரும் புண்டரிக தயனொடுமால் காண வண்ணம் பொங்கு தழல் பிழம்பாய புறனாரும் பண்டமரும் மலர் கொன்றை மாலையரும் வானவர்க்கு அனஞ்சுண்ட மைந்தனாரும் மிண்டவரம் புறமூன்றும் எரி செய்தாரும் வெண்ணி அமர்ந்துரைகின்ற விகிதனாரே வெண்ணி அமர்ந்துரைகின்ற விகிதனாரே நெருப்பனையமே மேல் வெண்ணீத்தாரும் நெற்றி மேல் ஒற்றை கண் நிறைவேத்தாரும் பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாலும் பூந்துருத்தி நகர்மேய புறனாரும் மறுப்பனைய வெண்மதிய கண்ணீயாரும் வளை குளமும் மறை காடும் மண்ணீனாரும் விருப்புடைய அடியவதம் உள்ள தாரும் வெண்ணி அமர்ந்துரைகின்ற விகிதனாரே வெண்ணி அமர்ந்துரைகின்ற விகிதனாரே கையுளாமூவினைமேந்தினாரும் கரிகாட்டில் எரியாடும் கடவுளாரும் பையுளாம் நாகம் கொண்டாட்டுவாரும் பரவுவார் பாவங்கள் பாற்றுவாரும் செய்யுளாம் கயல் பாய வயல்கள் சூழ்ந்த திருப்புன்குர் மேவிய செல்வனாரும் மெய்யலா வெண்ணீர் சன்னீத்தாரும் வெண்ணி அமர்ந்துரைகின்ற விகிதனாரே வெண்ணி அமர்ந்துரைகின்ற விகிதனாரே சடையேறு புனல் வைத்த சதுரனாரும் தக்கந்தன் பெருவேள்வி தடை செய்தாரும் உடையேறு புலியதல் மேலாகம் கட்டி உண்பலி கொன்றூரூரீர் உழி தருவாரும் மடையேறி கயல் பாய வயல்கள் சூழ்ந்த மயிலாடு துறை உறையும் மணலனாரும் விடையேறு வெல் கொடியம் விமலனாரும் வெண்ணி அமர்ந்துரைகின்ற விகிதனாரே வெண்ணி அமர்ந்துரைகின்ற விகிதனாரே மண்ணிலங்கு நீரணல் கால்வானுமாகி மற்றவற்றின் குணமெல்லாமாய் நின்றாரும் பன்னிலங்கு பாடலோடாடலாரும் பருப்பதமும் பாசூரும் மண்ணினாரும் கண்ணிலங்கு நுதலாரும் கபலம் ஏந்தி கடை தோறும் பலி கொள்ளும் காட்சியாரும் விண்ணிலங்கு வெண்மதிய கண்ணியாரும் வெண்ணி அமர்ந்துரைகின்ற விக்கிர்த்தனாரே வெண்ணி அமர்ந்துரைகின்ற விக்கிர்த்தனாரே வீடு தனை மெய்யடியார் கருள் செய்வாரும் வேலை விடமுண்டிருந்த கண்டத்தாரும் கூடலர்தம் மூவையிலும் எதி செய்தாரும் குறைகழல கூற்றுவனை குமை செய்தாரும் ஆடும் அறவரை கசைத்து ஆடுவாரும் ஆலமர நீழலிருந்தறம் சொன்னாரும் வேடுவராய் மேல் திசையற்கு அருள் செய்தாரும்
வெண்ணி அமர்ந்துரைகின்ற விகித்தனாரே, வெண்ணி அமர்ந்துரைகின்ற விகித்தனாரே. ஏ ஏ மட்டிலங்கு கொன்றையந்தர் மாலை சூடி மடவாளவளோடும் மானொன்று ஏந்தி சிட்டிலங்கு வேடத்தராகினாலும் சில்பலிக்குன்றூர் திரிதர்வாரும் கட்டிலங்கு பாசத்தால் வீச வந்த காலன் தன் காலம் அறுப்பார் தாமும் விட்டிலங்கு வெண்குழை சேர்க்காதீனாரும் வெண்ணி அமர்ந்துரைகின்ற விகிதனாரே, வெண்ணி அமர்ந்துரைகின்ற விகிதனாரே, வெண்ணி அமர்ந்துரைகின்ற விகிதனாரே. செஞ்சடை கொள்வெண் திங்கள் சூடினாரும் திரு ஆலவாய் உறையும் செல்வனாரும் அஞ்சன கண் அறிவையொரு பாகத்தாரும் ஆரங்கம் நாள் வேதமாய் நின்றாரும் மஞ்சடுத்த நீள் சோலை மாட வீதி மதிலாரூர் புக்கங்கே மண்ணினாரும் வெஞ்சினத்த வேழமது உரிசை தாரும் வெண்ணி அமர்ந்துரைகின்ற விகிதனாரே, வெண்ணி அமர்ந்துரைகின்ற விகிதனாரியே. வலங்கிளர் மமதி சூடும் வேணியாரும் வானவர் கணஞ்சுண்ட மைந்தனாரும் கலங்கொளவன் சிந்தையுள்ளே மண்ணினாரும் கட்சியே கம்பத்தம் கடவுளாரும் குளம் குளிர அமுதூரி அன்னிப்பாரும் உத்தமராய் எத்திசையும் மண்ணினாரும் விலங்கிளரும் வெண்மழு ஒன்றேந்தினாரும் வெண்ணி அமர்ந்துரைகின்ற விக்கிதனாரே, வெண்ணி அமர்ந்துரைகின்ற விகிதனாரே. பொன்னிலங்கு கொன்றையந்தர் மாலை சூடி புகழூரும் பூவனமும் பொருந்தினாரும் கொன்னிலங்கு மூவிலைவேல் ஏந்தினாரும் குளிரார்ந்த செஞ்சடயம் குழகனாரும் தென்னிலங்கை மன்னவர்கொன் சிரங்கள் பத்தும் திருவிரலால் அடர்த்தவனு கருள் செய்தாரும் மின்னிலங்கு நுண்ணிடையால் பாக தாரும் வெண்ணி அமர்ந்துரைகின்ற விகிதனாரே, வெண்ணி அமர்ந்துரைகின்ற விகிதனாரே. திருச்சிற்றம்பலம். மிக சிறப்பு வாய்ந்த இந்த வெண்ணி திருப்பதிகத்தை பாடி திருவுருளை பெற்றிருக்கிறோம். இதனுடைய பெரிய புராண பாடலை விண்ணப்பம் செய்வோமாக. பெருவாச மலர் சோலை பெருவேளூர் பணிந்து ஏத்தி முருகாரும் மலர் கொன்றை முதல்வனார் பதிபிறவும் திருவரும் விளமருடன் சென்றிரஞ்சிவாகீசர் மறுவாரூர்
எரித்தவதம் திருமாரூர் வந்தடைந்த வந்தடைந்தார் வந்தடைந்தார் திருவாரூர் வந்தடைந்தார். அருணகிரி சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருளிய பொதுத்தல திருப்புகள் தனத்தானன 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 தனத்தான. ஆபோகி ராகத்தில் இத்திருப்புகளை பாடுவோமாக. மதனேவிய கணையால் இருவினையால் புவி கடல் சாரமும் வடிவாய் உடல் நடமாடுக முடியாதே. மதனேவிய கணையால் இருவினையால் புவி கடல் சாரமும் வடிவாய் உடல் நடமாடுக முடியாதே. மனமாயோடிருகள் திணையறமூதுடை மலம் வேறற மகிழ்ஞான அனுபூதியில் அருள் மேவி பதுமேவும் அடியாருடன் விளையாடுக அடியேன் முன் பரிபூரண கிருபாகர முடஞான பரிபூரண கிருபாகரமுடையான பரிமேல் அழகுடனே அறிவினர் பூ மழை அடிமேல் விட பல கோடி வெண்மதி போலவே வருவையே. சத கோடி வெண்மடவார் கடலென சாமரை அசையா முழு சசி சூரியன் சுடராமென வெகு கோடி ஒரு கோடி சடைமாமுடி முனிவோர் சரண் என வேதியர் மறை ஓதுக சத்தி நாடகம் அருள் வேணியன் அருள் பால விதியானவன் நிலையாளன துளைமே உளமேவிய வள்ளி நாயகி வெகுமாலுற தனமேலனை முருகோனே. வெளியாசையோடடை பூவனர் மருக மணி முதிராடக வெயில் வீசிய அழகா தமிழ் பெருமாடே. வெளியாசையோடடை பூவனர் மருக மணி முதிராடக வெயில் வீசிய அழகா தமிழ் பெருமாளே. பரிமேலழகுடனே எரிவினவர் பூமழை அடிமேயல் வேட பல கோடி வெண்மதி போலவே வருவாயே முருகா வருவாயே வருவாயே வருவாயே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகணா. மதனேவிய கணையால் இருவினையால் புவி கடல் சாரமும் வடிவாய் உடல் நடமாடுக முடியாதே. மதன் காமன் மன்மதன் அவன் எனக்கு ஆசையை தூண்டுகிறார். அதனால் வினை வருகிறது. நான் வினை செய்கிறேன், செயல் செய்கிறேன். அந்த செயலால் எனக்கு பிறவி வருகிறது, நன்மையோ தீமையோ. புவி கடல் சாரம் வடிவாய் உடல் நடமாடுக முடியாதே. இப்படி இந்த கடலும் புவியும் சேர்ந்து ஐம்பூதங்களும் சேர்ந்து இந்த உடம்பையெல்லாம் வழங்கி இந்த உலகத்துல நடமாட முடியாம எங்க போறது எங்க வாரதுன்னு தெரியாது.
மனமாயையோடு இரு காழ்வினை. இந்த மனம் மாயையில சுழல்பட்டு நல்வினை தீவினையில முழுகி ஆணவம் கண்மம் மாயை என்கிற மும்மலங்களும் என்னை விட்டு அகன்று மகிழ் ஞானக அனுபூதியில் அருள் மேவி. அனுபூதி, பூதினா செல்வம், அணுனா அனுக்கிரகம். திருவருள் செல்வம் எனக்கு எப்ப கிடைக்கும்? பதமே முன் அடியாருடன் விளையாடுக அடியேன் முன் பரிபூரண கிருபாகரம் உடன் ஞான. உன்னுடைய அடியாரோடு நான் சேர்ந்திருந்து உன்னுடைய அருள் விளையாட்டுகளை எல்லாம் விளையாட்டுக்களை நாங்கள் கண்டு நாங்கள் உன்னுடைய கிருபாகரன் ஞானத்தை நாங்கள் என்று பெறுவோம் என்று கேட்கிறார் நம்முடைய அருணகிரி சுவாமி. பரிமேல் அழகுடனே எரி விண்ணவர் பூமழை அடிமேல் விட பல கோடி வெண்மதி போலவே வருவாயே முருக. குதிரையை போல மிக வேகமாக செல்லக்கூடிய மயில் பரிமேல் அழகுடனே, அப்படி மயில் மீது செல்லுகிற பொழுது விண்ணவர்கள் பூமழை பொழிகிறார்கள். விண்ணவர் பூமழை அடிமேல் விட பல கோடி வெண்மதி போலவே வருவாயே. பல கோடி நிலா வெண்ணிலா போல பிரகாசமுடைய 1000 கோடி சந்திர பிம்பமுடைய முருகனே வருவாயே. சத கோடி வெண்மடவார், 1000 கோடி மடவார்கள் தேவ மங்கையர்கள் கடல் அலை போல அப்படி சாமரத்தை வீசுகிறார்களாம். சாமரை ஆசையால் முழு சசி சூரிய சுடராமென 1 கோடி, அப்படி சூரியர்கள் 1 கோடி போல பிரகாசமுடைய சிவபெருமான். சடை மாமுடி முனிவோர் சரண் என வேதியர் மறை ஓதுக சத்தி நாடகம் அருள் வேணியன் அருள் பாடா. அப்படி முனிவர்கள் தேவர்கள் வேதம் ஓத மறை ஓத நாட்டியம் புரிந்து ஆடுகிற எல்லாம் அல்ல அம்பலவான பெருமான் நடராச பெருமானுடைய குழந்தையே மைந்தனே அருள் பாலா. விதியானவன் பிரம்மாவுடைய இளையவள், மகாவிஷ்ணுடைய பிள்ளை பிரம்மா, மகாவிஷ்ணுடைய பிள்ளை காமன், மகாவிஷ்ணுடைய மகள் அமுதவள்ளி குமுதவள்ளி என்கிற 2 பெண்கள். அந்த 2 பெண்களைத்தான் முருகன் திருமணம் செய்து கொள்கிறார். அப்படி அமுதவள்ளி குமுதவள்ளி, அந்த குமுதவள்ளியாக வந்தவள் தான் அன்னை வள்ளி பிராட்டியார். அதனால பிரம்மனுக்கு இளையவள், தங்கை முறை அதை சொல்லுகிறார். விதியானவன் இளையாள் என உளமேவிய வள்ளி நாயகி. வள்ளி நாயகி அது இடைக்குறை, வழி அப்படின்னு வந்து வள்ளி நாயகி வெகுமாலுற தனமேளனை முருகோனே. அப்பேற்பட்ட வள்ளி நாயகியை தன் உடம்பிலே அணைத்துக் கொண்ட பெருமாளே. வெளியாசையோடடை பூவனர் மருகாமணி, காசை மலர் போல காயாம்பு மலர் போல நீல நிறமுடைய அப்பேற்பட்ட மகாவிஷ்ணுனுடைய மருமகனே. வெளி ஆசையோன் அடை பூவனர் மருக மணிமுதிராடக வெயில் வீசிய அழகா. முத்தமிழ், தமிழ் பேசக்கூடிய தமிழ் பெருமாளே, மகாவிஷ்ணுனுடைய மருகனே, முத்தமிழ் செல்வனே, எங்கள் முருகனே, சுப்பிரமணியனே என்று முருகப்பெருமானை பாடியிருக்கிறோம். நம்முடைய அருணகிரி சுவாமிகள் அவர்களுடைய திருவடிகளை போற்றி இந்த அளவிலே நாங்கள் இந்த வழிபாட்டை நிறைவு செய்கிறோம். அன்பர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு கிழமையும் இதிலே வந்து பங்கு பெற்று சிவபுண்ணியம் பெறுமாறு உங்களை எல்லாம் வேண்டி வருக வருக என்று அழைக்கின்றோம். இந்த வாய்ப்பு இனிமேல் எந்த பிறவிலும் கிடைக்காது. அப்படி ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த வழிபாட்டை நிறைவு செய்கிறோம். திருச்சிற்றம்பலம். சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளை வணங்கி
மகிழ்கின்றேன். இந்த குழுமத்திலே இணைந்திருக்கின்ற உலகெங்கிலும் இருந்து இணைந்திருக்கின்ற சிவ அடியார்கள் எல்லாருடைய பாதங்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். முதலில் நந்திவர்மன் ஐயா அவர்களுடைய பாடல். வாலியார் வழிபட வரங்களை வழங்கிய, வாலியார் வழிபட வரங்களை வழங்கிய, நீலமாம் மிடரனை நினைவிலே நிறைப்பவர், நீலமாம் மிடரனை நினைவிலே நிறைப்பவர், பாலமாய் அமைந்தவன் பாதமே சேர்ப்பவர், பாலமாய் அமைந்தவன் பாதமே சேர்ப்பவர், கோலமா சிவாக்கரர் குளிர்கடல் போற்றியே, கோலமார் சிவாக்கரர் குளிர்கடல் போற்றியே. இன்று சுவாமிகள் எங்களை திருவண்ணியூர் என்று சொல்லப்படுகின்ற தலத்துக்கு அழைத்து சென்றார்கள். இங்கே அருள்மிகு அழகிய நாயகி உடனுரை வெண்ணி கரும்பர் அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார். சுவாமிகள் இன்று இந்த பாடலை தொடங்கும் பொழுது பதிகமே பரிகாரம், பரிகாரமே பதிகம் என்று எங்களுக்கு இந்த நீரிழிவு நோய் நீக்குகின்ற பதிகமாக, முதலாவது பதிகமாக அவர் சடையானை சந்திரனோடு செங்கண்ணரா என்று சொல்லுகின்ற பதிகத்தை எங்களுக்கு விளக்கமாக பாடி தந்தருளினார்கள். அதனைத் தொடர்ந்து திருநாவுக்கரசர் பாடிய முதலாவது பதிகமாக திருக்குறுந்தொகையிலே அமைந்த முத்தினை பவளத்தை முளைத்த தொத்தினை என்று சொல்லப்படுகின்ற வெண்ணியே வெண்ணியே என்று முடிகின்ற பதிக பாடல்களை பாடி காட்டினார்கள். அடுத்ததாக தாண்டக வடிவிலே அமைந்த அரிகாம்போதி ராகத்தில் அமைந்த தொண்டினால் அடியவர்க்கு ஓர் நெறியினாரும் என்கின்ற பதிகத்தை பாடி தந்தார்கள். அந்த பாடலிலே ஒவ்வொரு இறுதி பாடல் வரிகளும் வெண்ணி அமர்ந்து உரைகின்ற விகிர்தனாரே என்று சொல்லி அமைகின்றது. இதனைத் தொடர்ந்து திருப்புகழ், அழகிய ஒரு திருப்புகழையும் சுவாமிகள் பாடினார்கள். பெருவாச மலச்சோலை மன்னிக்கவும், மதன் ஏவிய கணையால் இருவினையால் புவிகடல் சாரமும் என்கின்ற பாடலை சுவாமிகள் பாடியருளினார்கள். அதே சமயம் எங்களுடைய தமிழ் பாடல், தமிழிலே நாங்கள் பாடுகின்ற பாடல்களை பாடுபவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் என்று இதனை திருஞான சம்பந்தரும் குறிப்பிடுவார். வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயமே என்று குறிப்பிடுவார். அதனையும் சுவாமிகள் எங்களுக்கு விளக்கமாக எடுத்து உரைத்தார்கள். இந்த வெண்ணி என்ற சொற்பதம் நந்தியாவர்த்தம் என்கின்ற பூவினை குறிப்பதாக சுவாமிகள் கூறினார்கள். அப்பொழுது எனக்கும் ஞாபகம் வந்தது, எங்களுடைய ஈழத்திலே வீடுகளுக்கு முன்னால் அநேகமாக இந்த நந்தியாவர்த்தம் பூவினை காணலாம். சுவாமி அர்ச்சனைகளுக்கும் மற்றது முக்கியமாக கண்ணிலே வருகின்ற நோய்களை தீர்ப்பதற்கு இந்த பூவினை நீரில் இட்டு வைத்து, முதல் நாள் இரவு நீரில் இட்டு வைத்து அதிகாலையில் எடுத்து அந்த பூ இதழ்களால் எங்களுடைய கண்களை துடைக்கின்ற பொழுது அந்த கண்ணில உள்ள வருத்தங்கள் மறைவதாக ஒரு ஐதீகம். அது எங்களுடைய ஈழத் திருநாட்டிலே பல வீடுகளிலே காணலாம். வீடுகளில் முன்னிலே இந்த நந்தியாவர்த்தம் பூவினை நாங்கள் காணலாம். அதே நேரம் இந்த அன்பு ஜெயா ஐயா ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு அந்த தலங்களுடைய கோபுர தரிசனத்தை எங்களுக்கு காட்டுகின்றார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. இந்த சுவாமிகள் எங்களுடைய உலகம் முழுவதுமே பல தொண்டுகளை செய்து வருகின்றார். அவர் அவருடைய நெருக்கடியான நேர அட்டவணையில் வைத்திருந்தாலும் இந்த சனிக்கிழமைகளில் எப்பொழுதும் எங்களுக்கு தரிசனம் தந்து கொண்டிருக்கின்றார். பதியங்களை மிகவும் விளக்கமாக எங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கும் இந்த ஏற்பாடு செய்து தந்த சிவஞான பேரவை அன்பர்களுக்கும் நன்றி கூறி,
இன்று மங்களம் பாடுவதற்கு ரஜினி அருளானந்தன் அம்மா அவர்களை அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். பொன்னம் கடுக்கை முடிவேந்த புனிதற்கு அமைக்கும் பொருளன்றி மின்னும் கலநாடைகள் பெறவும் வேறு தனக்கென்று அமையாமே மன்னும் தலைவன் பூசனையின் மல்கும் பயனே அடியார்கள் துண்ணும்படி பூசனை கொள்ளும் தூயோனடி தாமரை தொழுவார் தூயோனடி தாமரை தொழுவார். திருச்சிற்றம்பலம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வான்முகில் வலது பெயர் மலிவளம் சுரக்க மன்னன் கோன்மொழி அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க மற்றவன் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி மறைவா போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி ஊடல் இலங்கு குருமணி போற்றி. தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி அறமுதானாய் ஏகம்பத்துரை என் தாய் போற்றி குவளை கண்ணி கூரன் காண்க தானும் காவாய் கனகத்திரளே போற்றி சிட்னி நகர் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க.